அல்போன்ஸ் அவர்களின் வணக்கங்கள். இன்று சிறப்பான நாள். என்ன நாள் தெரியுமா? இன்று கிருஷ்ண ஜெயந்தி. அதுபோலவே மதர் தெரசாவினுடைய பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அதனால சிறப்பான நாள் இந்த நாளிலே உங்கள் அனைவரோடும் கலந்து என்னுடைய எண்ணத்தில் ஏற்பட்ட எழுத்துக்களை நான் வடிவத்தில் கொண்டு வந்த கதைகளை உங்கள் முன் படைக்க இருக்கிறேன். உங்கள் ஆதரவு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே இன்றே ஒரு 6 கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த கதைகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது விடியலின் கதைகள் என்ற தலைப்பில் 6 கதைகள் கேட்டிருப்பீர்கள். அந்த கதைகளை நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் பதிவிடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த குழுவில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சிறப்பான முறையிலே வாழ்த்தி இன்று ஒரு கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கதையின் பேர் வெள்ளையா கருப்பா. அதான் கதையினுடைய பேர். இந்த கதை என்ன சொல்றதுன்னா, அந்த புகழேந்தியன் ஒருத்தர் ரொம்ப பயந்த சாபம் உள்ளவர். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அப்படியே நடுங்கி போவார். ஐயோ என்னாமோ ஏதாமோ இப்படியே புலமை கிடப்பார்னு வச்சுங்களேன். ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை பூனையை முழுங்கிட்டதாக கனவு கண்டார். டக்குன்னு வெளிச்ச பார்த்தபோது வயிற்றில் ஏதோ கடமுட என்ற சத்தம் கேட்கவே பயந்து போனார். உடனே டாக்டரிடம் போயிட்டு, டாக்டர், நான் ஒரு பூனையை முழுகிட்டதாக கனவு காண்டேன் டாக்டர். அப்படிதான் எனக்கு தோணுது. வயிறு கடமுடாந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்கேன் பண்ணி பாருங்க டாக்டர் அப்படின்னு புலம்புனார் அவர்கிட்ட. இந்த டாக்டர், சரிப்பா பாப்பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஸ்கேன் பரிசோதனை செய்து, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை புகழேந்தி, நீ ஏதோ குழப்பின்னு கிடக்குற, மனசை போட்டு குழப்பாத, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு கூறினார். அதுக்கு அவனுக்கு நம்பிக்கையே வரல. அட போங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஸ்கேன் பண்ணி கரெக்டாக பார்த்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்பவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் சொன்னார், வயிற்றுலலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அது மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாது, உணவு சாப்பிட்டாவே அது ஜீரணமாயிடும், இந்த மாதிரிலாம் கதை விட்டுன்னு ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பி போடுன்ட்டார். அவனுக்கு மனசு கேட்கல. சரி, இன்னொரு டாக்டர்கிட்ட போனாப்புல. அவர் கொஞ்சம் கைராசியான டாக்டர் அந்த ஊர்லன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அவர் கதையை அப்படியே சொன்னாப்புல, எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், சரிப்பா ஒன்றும் ப்ராப்ளம், நீ படு. அவரும் ஸ்கேன் பண்ணார். அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, நான் என்ன பண்ணுறது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதனால் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ கூட அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இந்த டாக்டருக்கு எப்படி சொல்கிறாங்க, ஆனால் நம்ம மனசில் நம்ம வயிற்றில் கடமுடான்னு ஓடுறது நமக்கு தானே தெரியுது, நம்மளெல்லாம் இந்த மாதிரி ஏமாத்துறாங்களே, யார் இதில் பைத்தியக்காரன், நான் பைத்தியக்காரனா அவங்க பைத்தியக்காரனா அப்படின்னு அப்படியே குழம்பிட்டான் அவன். அப்போ தான் என்ன சொல்கிறான், வேற டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு இதே மாதிரி மறுபடியும் சொல்கிறான். அந்த டாக்டர் புரிஞ்சுக்கினார், ஓ இவன் ஒரு மாதிரி டைப் போல இருக்கு, கறந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கை நாடி பார்த்தாரு, டெலஸ்கோப் வச்சு பார்த்தாரு, தண்ணி குடிக்க சொன்னார், என்னென்னோ பண்ணார். ஒரு 4-5 நிமிஷம் பண்ணார். பிளட் டெஸ்ட் பண்ணினார். பிளட் டெஸ்ட் எல்லாம் இல்லைப்பா, நீ பண்ணுப்பா, வயிற்று ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, அதுவும் போய் பார்த்தப்பல இப்படியே இருக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கடைசியில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு, நீ போயிட்டு 2 நாள் பொறுத்து வாங்கிட்டாரு. மறுபடியும் அவன் 2 நாள் பொறுத்து வந்தான். அப்போ அவர் சொன்னார், நான் இப்போ தான் ஸ்கேன் பண்ணி முடித்தேன்ப்பா, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்றது, நீ அது வரைக்கும் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கேன் மறுபடியும் எடுத்து பார்க்குறாரு. அப்புறமா அவரே நினச்சாரு, இவனை ஏமாத்தினா தான் முடியும், இவன் ஏமாத்த தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன்லேயே ஒரு பூனை மாதிரி வரைஞ்சிட்டு அவன்கிட்ட காட்டாண்டே, அப்பா ஆமாண்டா, நீ சொன்னதெல்லாம் நான் நம்பலை, இது மாதிரி உள்ளே ஒரு பூனை இருக்குது, இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே, அப்படியா சார், என்ன சார் நீங்கள் பெரிய டாக்டர் சார், அதான் சார் பெரிய பில்டிங் பார்த்தோன்னே எனக்கு அப்பயே தோணுச்சு சார்,
பில்டிங்கே பெருசாக இருந்தனா டாக்டரும் பெரியவராக இருப்பார், ரொம்ப கைராசியான ஆளாக இருப்பார். சரி ஒரே பார்த்துக்கலாம், நம்ம கஷ்டம்லாம் சேர்ந்துடும் நினச்சிட்டு நான் வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடணும். அவர் என்ன பண்ணாருன்னா, கரெக்டாக வாப்பா, கொஞ்சம் கொஞ்சம் மருந்து மாத்திரைலாம் கொடுக்குறேன், இந்த மருந்து மாத்திரைலாம் சாப்பிடு, அது பிறகு ஒரு 2-3 நாள் பொறுத்து வா, அது நம்ம வந்து அந்த அந்த பூனையை நம்ம வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ஒரு நம்பிக்கையிலே அவன் போனான். அவனுக்கு சின்னதாக வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு டேப்லெட்டு அது மாதிரி எதுவும் அவனை ஏமாற்றி அந்த டாக்டர் வந்து மருந்து மாத்திரை கொடுத்தாரு. அவனும் போயிட்டான். சொன்ன நாளில் கரெக்டாக வந்துட்டான். அதுக்கு முன்னால் டாக்டர் என்ன பண்ணாருன்னா, அந்த நர்சம்மாவை கூப்பிட்டு, அம்மா நர்சம்மா, இவன் வந்து நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்க மாட்டான், ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், இவனுக்கு அவன் வழியில் நம்ம போய் தான் அவனை குணப்படுத்த முடியும். அதனால் நீ என்ன பண்ண, அவன் வந்து என்கிட்ட வந்து உட்காந்து இது மாதிரி கேட்கும்போது நான் வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அவன் தலையில் டொங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவேன், அப்பான்னு கத்துவான். அப்போ வந்து நீ என்ன பண்ணு, ஒரு பூனைக்கட்டிய பின்னாலேருந்து அப்படியே விட்டுரு உள்ள, அவன் முன்னால் வந்து தூக்கி போட்டுரு. அவன் அப்படி தான் அந்த நம்ம வயசுலேருந்து அது வெளியே வந்து அவன் நினச்சிக்குவான். சின்ன குட்டியாக அவனை பார்த்து எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அந்த நர்சம்மாவும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவனும் வந்தான். வந்த உடனே அவனை உட்கார சொல்லி டாக்டர் வந்து என்ன சொன்னார்னா, கொஞ்சம் தண்ணி குடிப்பா, அது உள்ளுக்குள்ளே எங்கே பறிச்சுருக்கும் வயிற்றுக்குள்ளே, தண்ணி குடிச்சின்னா அப்படியே மேலே வரும், வந்த உடனே நம்ம வந்து எப்படியும் எடுத்துடலாம். அதே நேரத்தில் தலையில் வந்து நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவான், அம்மா அப்பா அப்படின்னு கத்தினா போதும், ஆன்னு கத்து, வாயை தந்தோன்னா அது வெளியே வந்து வந்துடும்பா அப்படின்னு சொன்னார். அப்பா நல்ல டாக்டர்டா, எந்தெந்தையோ போனோம், எங்கெங்கேயோ போனோம், சிறப்பான ஒரு டாக்டர் கிடைச்சாரு இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ண உட்காந்தான். தலையில் நங்குன்னு ஒன்று போட்டார். அப்போ தான் வந்து ஆன்னு கத்தனாக்கா அந்த நேரம் கரெக்டாக பார்த்து அந்த நர்சம் நான் பண்ணிச்சு தெரியுமா, ஒரு பூனைக்குட்டி தூக்கி போட்டுச்சு, சின்ன பூனைக்குட்டி. அவன் பார்த்தான், டாக்டர் சொன்ன டே 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 வாயிலேருந்து பூனை ஓடுது பாரான்னு. இவனும் ஓடி பார்த்தான், அதுக்குள்ளே அது வெளியே ஓடிச்சு. அப்புறம் ஓன்னு அழுவுறான் அவன், அடப்பாவி வயிற்றுல இந்த பூனை தான் வெளியே வந்துச்சடா, அப்புறம் என்னடா உன்னத்துக்கு அழுவுற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட அவனுக்கு வந்து புரியல, அதை நம்ப மாட்டான். அட போங்க சார், நீங்கள் வேறு வயிற்றுல பூனை இருக்குதுன்னு தான் வந்தேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, மருந்து கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனால் வயிற்றுல நான் கனவு கண்ட முதல் பார்த்த பூனை வந்து வெள்ளை கலர் இருந்தது சார், இது கருப்பு கலரில் ஓடுது அப்படின்னாரு. இவர் டாக்டருக்கு வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணார். அதனால அந்த பையன் எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேது அப்படின்னு. அப்புறம் அவனே என்ன சொல்கிறான், சார் அந்த வயிற்றுல போய் அது பூனை குட்டி போட்டுருக்கும் போது சார், வெள்ளை பூனை போய் கருப்பு கலரில் குட்டி வந்துச்சு சார், நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, அப்பா நீ இங்கெல்லாம் போவாத, நேராக சென்னைக்கு போய்ட்டு அங்கே போயிட்டு அங்கே ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் உன்னை பைத்தியன்னு சொல்லலை, நீ தப்பாக நினச்சிக்காத, அந்த ஆஸ்பத்திரிக்கு போ, அந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு நீ அட்மிட் ஆகி அவங்ககிட்ட சொல்லு, அவங்க நான் வச்சுக்கிற கருவிகளை விட பெரிய பெரிய கருவிலாம் வச்சுருப்பாங்க, ஸ்கேனிங் வச்சுருப்பாங்க, இந்த மிஷின் இருக்கும் அந்த மிஷின் இருக்கும், அவங்க எப்படியா இருந்தாலும் கையை கூட உள்ளே விட்டு கூட அந்த பூனையை வெளியே அடிச்சிருவாங்க. அதனால வந்து எதுக்கும் நீ கவலைப்படாதப்பா, அந்த பூனை வெளியே வந்துடும், அது கருப்பை தான் வந்துச்சு, இன்னும் வெளில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், நீ சொல்கிறது நான் ஒத்துக்கிறப்பா, ஏன்னா இப்போ உலகமே மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு, எது எங்கே நேரத்தில் எது நடக்குன்னு யாருக்குமே தெரியல, அதனால சரி நீ அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி போகும்போது அந்த பஞ்சை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கறந்துட்டார். நான் போயிட்டான். நம்ம இந்த கதையில் என்ன சொல்கிறோன்னா, ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு என்னதான் தெரியுதோ தெரியலையோ ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க, அப்படியே உட்காந்துருவாங்க, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, அது எப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏது பண்ணுறதுன்னு தெரியலையேன்னுவாங்க. அதெல்லாம் வந்து சிம்பிள், அது ஒன்றுமே கிடையாது. நிறைய பேருடைய இதுதான் சின்ன சின்ன விஷயத்தை கூட போட்டு அப்படியே பெருசாகிடுவாங்க.
ஒரு சின்ன விஷயம்தான் இருக்கும். அது அன்றைய டேட்டில் மறந்துட்டாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. அதை போட்டு பெருசாக்கி அது வந்து வீர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா மாற்றிங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புல என்ன இருக்குதுன்றது